ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாள் நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதர்களாகிய நாம் பல விதங்களில் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஒரு மனிதர்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். மனிதரிடத்துல போய் என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு சொல்றோம், நீங்க எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்றோம். ஆமா, மனுஷர்கள் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புறோம். சில நேரத்துல பிசாசும் ஜனங்களை ஆசீர்வதிக்கிறான். பிசாசும் ஜனங்களை திடீர்னு ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே அவங்களை உயர்த்துறான். ஆனா கர்த்தருடைய ஆசீர்வாதம் வேறு. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அவர் அழைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்துல எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளின் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். உலக பிரகாரமான ஆசீர்வாதமா இருக்கட்டும், மனுஷர்களால் வருகிற ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஒருவேளை பிசாசினால் வருகிற ஆசீர்வாதமா இருக்கட்டும், அதுல ஐஸ்வர்யம் உண்டாகாது. அதுல வேதனை இருக்கும், அதுல வேதனை பெருகும். ஆனா கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது ஒரு பக்கம் அவன் ஐஸ்வர்யவனாய் மாறுகிறான், இன்னொரு பக்கம் வேதனை இல்லாமல் அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறான். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் இன்னைக்கு நம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இறங்கி வரட்டும். ஆகவே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. யாக்கோபை போல நீர் என்னை ஆசீர்வதித்தாலே உண்மை நான் போக விடேன் என்று அவன் கேட்டது போல நீங்க கேளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுகிறது மட்டுமல்லாமல் வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கை கொடுத்து ஆண்டவர் சமாதானமாய் வாழ உதவி செய்வார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வார்த்தைக்காக ஜெபிக்கிறப்பா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கணும். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நாங்க காத்திருக்கிறப்பா. ஒரு நாளும் நாங்க அவசரப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, ஆண்டவரே துதிக்கிறோம், பிசாசுக்கு பின்பாக சென்று ஆண்டவரே தேவ திட்டத்தை மறந்து, தேவ சித்தத்தை மறந்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளே நாங்க கடந்து வந்துடக்கூடாதப்பா. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நாங்க காத்திருந்து அதன் மூலமாய் வருகிற ஐஸ்வர்யத்தை, அதன் மூலமாய் வருகிற ஆண்டவர் வேதனை இல்லாத வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். அப்படியே செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆமென்.